ஹலோ guys, வெல்கம் டு டிஜே தமிழ் கேமிங் 360. இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா கிராணி 3. நான் இதுக்கு முன்னாடி இந்த கேம் விளையாண்டதில்லை கைஸ், அதனால் கொஞ்சம் நான் விளையாடுவேன் கைஸ். இப்போது நான் எப்படி விளையாடுன்னு தெரியல. ஏதாவது உங்களுக்கு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ். மறக்காமல் லைக் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கைஸ். அப்போ தான் இந்த மாதிரி மேலும் மேலும் வீடியோ போடுறதுக்கு எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் கைஸ். அவ்வளோதான், நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் கைஸ். ஸ்கிப் இன்ட்ரோ கொடுத்தாச்சு. ஏதாவது தெரியலன்னா கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ், அடுத்த தடவை நான் திருத்திக்கிறேன். இங்கே ஸ்பானாக இருக்கோம் கைஸ். நான் சவுண்டை ஃபுல்லாக வச்சுக்கலான்னு இருக்கேன் கைஸ். அப்போ தான் கைஸ் எனக்கு கேட்கும் என்ன நடக்குது. இங்கேருந்து லாக் பிக். கைஸ் இங்கே ஏதோ எலும்பு கூடலாம் இருக்குது கைஸ். எலும்பு கூட இங்கே இருக்குமான்னு பார்க்கலாம் கைஸ். நம்மளை மாதிரி யாரையும் அடைச்சி வச்சு எலும்பு கூட அப்படியே இருக்குது கைஸ். பல்லெல்லாம் கூட அப்படியே கைஸ். இந்த ஸ்லெண்ட்ரினா போய் ரொம்ப தொல்லை பண்ணுது கைஸ். ஒரு செகண்ட் எனக்கு பயந்துட்டு இருந்துச்சு. சத்தம் போட்டு அந்த கிராணி வந்துடுங்க கேஸ், அதுதான் சொன்னாங்க. சத்தம் போடுங்க கேஸ். பழக என்னது கேஸ், இது பக் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேங்க. அதான் இப்படி மாட்டிக்கிச்சு. சரி கைஸ், வரல. அப்பப்போ இந்த ஸ்லெண்டரினா போய் வந்து பயமுடுத்துது கைஸ். எனக்கு ஒரு செகண்டில் போன தடவை பயமுடுத்ததுல மூச்சு முட்டிடுச்சு. பக்கமே நடக்கிற மாதிரி சவுண்டு கேட்குது. எல்லா இடத்துலையும் இந்த பிளாங்க்கு பக் ஆகுது கைஸ். இங்கே பாருங்க. என்னது கைஸ் இது, திறந்தோடனே வந்து அடிச்சிருச்சு. இன்னைக்கு நான் அதை விட போகிறதில்ல கைஸ். எப்படியா இந்த கன்னை வச்சு ஷூட் பண்ணிடணும் கைஸ். இந்த ஸ்லெண்டரினா அந்த 2 பேர் மறுபடியும் முதல்ல இருந்தா கைஸ். லாக் பிக் வச்சு இது பண்ணுவோம். சுரங்கப்பாதை வழியாக திரும்பி உள்ள போயிடலாம். நம்ம எங்கே சுத்தமாக அங்கே பிளாங்க் இருக்குது. என்னது கைஸ் இது, இங்கேருந்து இது வரைக்கும் பிளாங்க்கு. சரி ஸ்லெண்டரினா போய் ரொம்ப தொல்லை பண்ணிகிட்டே இருக்குது. ஆட என்ன இது கைஸ், இது வந்து அடிக்குது. இப்படி அசிங்கமாக செத்துட்டோம் கைஸ். 2வது தடவை. முதல் தடவை இது கூட பக் ஆயிடுச்சு. 2வது தடவை இப்படி திரும்பும்போது கிராணி எங்கே இருக்குது கைஸ். இன்னும் எத்தனை நாள் இருக்குதுன்னு தெரியல. 5 நாள்னு நினைக்கிறேன். என்ன சொன்னாங்க, இங்கே இருக்கக்கூடாது. வாடா இல்லை. அப்படியே மேலே போகும்.
சவுண்டு கேட்குது. இங்கே தான் எங்கேயும் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இதில் தான் இந்த ஏதோ ஒரு டாலை போட்டு ஆட்ட முடியும். ஐயோ திரும்பி சவுண்ட் வந்துடுச்சு. போச்சு. தொட்டில் போட்டு ஹார்ட் பீட் சவுண்டு கேட்குது. நல்லா கேட்டுப்பாங்க. ஓகே பாய். சேஃப் எங்கே இருக்குது? கைஸ் திரும்பியும் வந்துருச்சு. பாய். ஐயோ சொல்ல போக முடியல. வந்துருச்சு. கிராண்ட்பாவை நான் இங்கே வந்ததுலேருந்து பார்க்கவே இல்லை. சரியா ஐயோ மாதிரி இருக்கு. ஐயே வந்துருச்சு ராணி. பட்டன் வந்து உள்ள வந்தா முடியாத பட போகுது. கிராண்ட்பாவை பார்க்கவே கிராண்ட்பாவை பார்க்கவே இல்லை. கிராண்ட்பா எங்கே இருக்குது? ப்ளீஸ் கிராணி இங்கே தான் சார் இருக்குது. ப்ளீஸ் இருக்குது. ஐயோ சேஃப் எங்கே இருக்குது? இங்கே தானே சேஃப்டி இருக்கும். இங்கே ட்ரெயினுக்கு அப்போ நம்ம ட்ரெயின் எஸ்கேப் பண்ணலாம். காயின் தேடி கண்டுபிடிக்கணும். पैडलॉक किया।
அப்படின்னா என்னது கைஸ்? இங்கே வந்துருக்கு. முடிஞ்சு. நாலாவது நாள், டே 4. இதுவாவது நம்ம நல்லபடியாக முடிக்க பார்ப்போங்க. ஸ்பீடு கம்மியாயிருச்சு. இங்கே இருக்கா, அங்கே போய் தேடிட்டு கிராணி அங்கே இருந்த மாதிரியே இருந்துச்சு. இங்கே இருக்க பாத்ரூம் கடை இல்லை இல்லை, ஓடிடுவோம். திடீர்னு இப்படி வந்து முன்னாடி நின்றுச்சுன்னா அவ்வளோதான். உள்ளதும் இல்லை, திறக்கிற சவுண்டு கேட்குது. இல்லை இல்லை, இதுவும் இல்லை 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 இல்லை. என்னது கைஸ், ஒன்றுத்துலேயும் ஒன்றுமே இல்லை. மரக்கட்டை கிடச்சிருச்சு. வேறு இருக்கா? இல்லை. இந்த பெரிய கப்போர்டில் வெப்பன் கீ. சூப்பர். இந்த வெப்பன் கிடச்சிச்சு. போச்சு. போய் சவுண்டை போட்டு திரும்பி முடிஞ்ச அளவுக்கு இந்த வீடியோவை சீக்கிரமாக முடிக்க பார்க்கணும். எங்கே வீஸ் இருக்கு? இங்கே இருக்க. இந்த கிராணி வரக்கூடாது. போன தடவை கிராணி இருக்கவே பயந்துட்டு நான் நாளைக்கு கீழே அலைஞ்சிட்டு இருந்தேன். கிராணி இருக்காங்க. இந்த கிராண்டாவை காணும் கீஸ். ரொம்ப நேரமாக தேடிட்டு இருந்தேன். இந்த கிராண்டை வந்து இங்கே தானே கிடச்சிருச்சு. வீடியோ கிடச்சிருச்சு. நம்ம இனி மேலே போயிடுவோங்க. கிராணியை வர வச்சு சுட்டுருவோம். லக் லக். கிராண்ட் பாங்க. ஐயோ, பார்த்ததே நடக்காதுன்னு கிராண்ட் பா கிட்ட மட்டும் மாட்டணும்னு அவ்வளோதான். கிராண்ட் பா மட்டும் இவங்க பார்த்தாரு. இவ்வளோ நேரமாக கிராண்ட் பா வெளியவே தான் இருந்திருக்காரு. கேஸ் அங்கே பாருங்க கேஸ். கல் எப்படியாவது ஒன்று எடுக்கணும் கேஸ். மண்டையில் வச்சா போகணும். கேஸ் கேஸ் துப்பாக்கி ஷார்க்கில் தான் இருக்குது.
யாரையுமே காணும் கைஸ். இந்த சைடு வரணும், இல்லைன்னா அந்த சைடு தான் வரணும் கைஸ். கிராண்ட்பா மட்டும் வந்துட்டாருன்னா அவ்வளோதான். வந்துடுச்சு ஹெட்ஷாட் அப்புறமா டம். கைஸ் ஓடிடுவோம். ஒரு கல் கூட நம்மளுக்கு கிடைக்கவே மாட்டேங்குது. அங்கே இருக்குது கைஸ் கல். வீடு மறந்துட்டு இருக்குது கைஸ். இங்கே பாருங்க. இப்போ நிமிஷத்துக்கு கிராணியோட தொல்லை இல்லை. கிராணியோட தொல்லை இனி இல்லை. ப்ளீஸ் கல். எஸ் கல் கிடச்சிருச்சு. இந்த நாள் நீ காக்கா போய் போட்டு தள்ளிடலாங்க. இங்கே ஒரு கல். இப்போதான் கேஸ் நம்மளுக்கு நிறையா கல் கிடைக்குது. கல் பொறுக்கிட்டு இருக்கேன். இன்னொரு கல் கிடச்சா நல்லா இருக்கும். ஓ பயங்கரம் கைஸ். கிடச்சிருச்சு கைஸ் கண்ணு. ஓ போடு. ஒரு செகண்டில் ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. கன்னை காணும். அந்த காக்காவை போய் நீ போட்டு தள்ளுறாங்க. இருங்க கைஸ். காக்காவுக்கும் நம்மளுக்கும் பயங்கரமான பகை இருக்குது கைஸ். ஏன் தெரியுமா கைஸ்? ஏன்னா அது நம்மளை கீ எடுக்க விட மாட்டேங்குது. பட் அதுதான் அதோட வேலை. ஆனாலும் அதை போட்டு தரப்படும். அதெல்லாம் எதுவும் கேட்கக்கூடாது. அதெல்லாம் எதுவும் கண்டுக்கூடாது. அதுதான் அக்கா வணக்கம். எனக்கு ஐயோ போச்சு கைஸ். எனக்கு இது ஷெட்டுக்கு சூப்பர். நான் நினச்ச மாதிரியே ஷெட்டுக்கு கன் இங்கேயே இருக்கும் கேஸ். இன்னும் அந்த கிராண்ட்பா வந்து எடுத்து நம்மளை டொமைல் சுட்டு தள்ளிடுவாங்க. சுட்டு பொசிக்கிறவாங்க கேஸ். ஐயோ செத்துறேன் கேஸ். கடைசி நாள் போச்சு கேஸ். முடிஞ்சு டே 5 தி லாஸ்ட் டே. நம்ம இந்த கடைசி நாள்லையாவது நம்ம தப்பிக்கணும் கேஸ். அதுதான் நம்மளோட லட்சியம். இல்லைன்னா இங்கேயே கடந்து சாக வேண்டியது. கேஸ் யாரும் நடக்கிற சத்தம் கேட்குது. நம்ம முண்டி ஓலக்கூட நம்ம கையில் இல்லை. வெளியே தான் இங்கே வந்துச்சு சாவி. எங்கேயுமே தெரியல. ஷெட்டுக்கே காணும் கேஸ். போச்சு முடிஞ்சு கேஸ். கேஸ் அங்கே என்னமோ இருக்குது. அது நம்மளோட. ஐயோ கிராணி வந்துடுச்சு. போச்சு கேஸ். ஒரு சுற்றி அப்படியே தான் முள்ள போயிடலாம். கிராணி எங்கே? கிராணியை காணும். கிராணி சரி காணும் போகும். நான் அப்படியே லிஃப்ட்டில் ஏறி மேலே போவோம். படம் உண்டி ஊல் கிடச்சிச்சு. கல் தான் இல்லை. கல் காணாங்க. கல்லை காணும். காக்காவை சுட்டு பொசுக்கியாச்சு. கத்திட்டு ஓடிடுச்சு காக்கா. அங்கே இருக்குது ஒரே ஒரு கல். இன்னொரு கல் கிடச்சா நல்லா இருந்துச்சு. 2 பேர் சுற்றி கல்லில்லை. அலுமினியம் ஃபைலை சுற்றி வச்ச மாதிரி இருக்குது கல். இன்னொரு கல். சூப்பர். கிராண்ட்பா. ஐயோ போச்சு கேஸ். கல் போச்சு கேஸ். ட்ராப் பண்ண நினச்சா கல் போச்சு. சார் இங்கே ஏதாவது கட்டுறாங்களா? அதனால் கல் கண்டுபிடிப்பாங்க. சுற்றி ஒரு கல் கூட கிடைக்க முடியாது. உள்ள நரி
பாருங்க, எத்தனை தடவை தேடிட்டு பார்த்துட்டு. அங்கே கல் இருக்கு நின்றுது, யாரும் இல்லை. சந்தோஷம். இப்போ நம்ம இந்த கிராண்ட்பா கிராணி வந்துருச்சு. ஹெட்செட் மொபைல் ஹெட்செட் இப்படி பெப்பர் ஃபேன் கீழே வந்து கிடக்குது. இதெல்லாம் எப்படி மூடிச்சுன்னே தெரியல. சரி விடுங்க கைஸ், மேலே போய் நம்ம சாவி எடுக்கணும். கிராண்ட்பா தெரியல கைஸ், உருண்டை விழுந்திருக்குன்னு நினைக்கிறேன் கைஸ். போச்சு, முடிச்சு. எப்படி சாவடிக்க போகிறாங்கன்னு வேறு தெரியலையே கைஸ். என்ன கைஸ் இது? காரு. ஹாய் கிராணி. ஹாய். என்னது இது வில்லங்கமாக பார்க்குறாங்க? ஐயா வெடிகுண்டு, சாவடிச்சிடாதீங்க. ஐயா போச்சு. கூலிங் கிளாஸ் எல்லாம் போட்டு நடந்துட்டுருக்கான். அடுத்த தடவை நம்ம பார்க்கலாம் கீஸ். இனியோட இந்த வீடியோ முடிவுக்கு வருகின்றது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இனிமேல் நிறைய வீடியோஸ் இருக்குது. நான் அதை நீங்கள் என்னோடய இதில் பாருங்கள். அதுக்கப்புறமா நான் திரும்பி அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். உங்கள் மிஸ்டர் 360 டிஜே தமிழ் கேமிங். பாய் கைஸ்.